ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸான ஹெல்தியான ஒரு கருப்புளுந்து அடை ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஒரு டின்னர் ஆப்ஷனாக இது இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு ஆழாக்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 ஆழாக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை நல்லா அலசி தண்ணியை வடிச்சிட்டு இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிருங்க. மாவு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி கருப்புளுந்த அலசி தண்ணி வடிச்சு வச்சிருங்க. ஊற வைக்க வேண்டாம். கருப்புளுந்தோட 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்து கொரப்பா முதல்ல தண்ணி சேர்க்காம புடிச்சுக்கோங்க. இது கூட ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரப்பா அரைச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கருப்புளுந்து அடையில ரொம்ப முக்கியமான விஷயமே இதை நாம நல்ல கொரப்பா அரைக்கணுங்கிறது தான். இது கூட ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அது கூட கொஞ்சமா கொரப்பா பொடிச்ச மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையை அப்படியே டைரக்டா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கட்டியா தான் இருக்கணும். இப்போ ஒரு சூடான தோசைக்கல்ல நல்ல கிறிஸ்பியா மெல்லிசா ஊற்றிக்கோங்க. இதை சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே வாசமா இருக்கும். அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சு 2 பக்கமும் முருகலா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா கருப்புளுந்து அடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சர்வ் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.